யோசனை இல்லாமல் புத்தி இல்லாத மிருகங்களைப் போல நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் கீர்த்தனா ஆகிய உண்மை இன்று முதல் எனது விவாக புருஷனாக என் சரீரத்தினாலே மேன்மைப்படுத்தி எனக்கு சுதந்திரமாக கொடுக்கும். மாப்பிள்ள வந்துட்டார். இந்த புருஷனையும் இந்த ஸ்திரீயையும் தேவ சமூகத்திலும் இந்த சபைக்கு முன்பதாக பரிசுத்த விவாக நிலைமையிலே சேர்க்கும்படி இங்கே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆகையால் இதை அற்பமாய் எண்ணி யோசனை இல்லாமல் புத்தி இல்லாத மிருகங்களைப் போல தேக இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று விவாகம் செய்யாமல் விவாகம் நியமிக்கப்பட்ட முகாந்தரங்களை எண்ணி பயபக்தியோடும் விவேகத்தோடும் தகுந்த யோசனையோடும் தெளிந்த புத்தியோடும் தேவனுக்கு அஞ்சி விவாகம் செய்ய வேண்டும். இந்த காலையிலே இந்த பரிசுத்த நிலைமையில் சேர்க்கப்படும்படி இவ்விரண்டு பேரும் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். தேவ நியமத்தின்படி பரிசுத்த நிலையில் ஒருமித்து வாழ இந்த ஸ்திரீயை உமக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவளை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவளுக்கே கிருஷ்ணன் இருக்கிறார். கீர்த்தனா, நீ தேவ நியமத்தின்படி பரிசுத்த விவாக நிலைமையில் ஒருமித்து வாழ இந்த புருஷனை உமக்கு விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து வேலை காணுமே குழந்தையா இதற்கு இப்படிக்கு பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கு மனைவியாக இருக்குது. நீங்கள் தான் கை பிடிச்சு வைக்கிறீங்க. கையை பிடிச்சி விட்டுறக்கூடாது. சாகும் வரைக்கும் பிடிச்சிட்டு ஒரு நாள் தான் பார்க்கணும். சொல்லுங்க. ஜெராடாகிய நான் கீர்த்தனா ஆகிய உண்மை இன்று முதல் எனது விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த நியமத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் சாவிலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரண நம்மை பிரிக்கும் அளவும் உண்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். கீர்த்தனா ஜெராடா கீர்த்தனாகிய நான் ஜெராடாகிய உண்மை இன்று முதல் எனது விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த நியமத்தின்படி வாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். அதுக்கு இதை திரும்ப பார்த்து பேசுங்க. கொஞ்சம் போட்டோமா? கொஞ்சம் போட்டோம்.
நான் சொல்லுங்க. இந்த மோதிரத்தினாலே நான் உண்மை விவாகம் செய்து என் சரீரத்தினாலே உண்மை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான லோக ஆசைகள் எல்லாம் உமக்கு சுதந்திரமாய் கொடுக்கிறேன். இதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே இந்த மோதிரத்தினாலே நான் உம்மை விவாகம் செய்து என் சரீரத்தினாலே உம்மை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான லோகாசிகளை உமக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். இதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே இங்கே பாருங்க. மோதிரத்தை மறக்க இங்கே பார்க்க இந்த நாள் நல்ல நாள் ஆண்டவரே. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாள். இந்த நாளிலே ஆண்டவரே ஜெராட்டுக்காக கீர்த்தனாவுக்காக நாங்கள் உங்களை துதிக்கிறோம். உங்களுடைய சமூகத்திலே இவர்கள் இணைந்திருக்கிறதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவனுள்ள நம்முடைய பிதாவே. நானும் கல்யாணம் முடிச்ச மாதிரி. ஓகே, ரெடி. பாருங்க, உள்ள இடம் காணாண்டோட இடத்த வந்துருக்காருன்னு சொல்லி நல்லா காற்றுல. இப்போ சேர்ச்சில் எல்லாம் முடிஞ்சு மணப்பெண்ணை விட்டு வராங்க. கிட்டத்தட்ட எல்லாம் உண்டு மாதிரி தான். அதை வந்து இப்போ நம்ம கோயிலில் எறிகிறோம் போல். அதான் இது என்ன டிஃப்ரெண்ட்னு சொன்னால், நம்ம வந்து ரிஜிஸ்டர் வந்து எங்கே வைக்கிறோம் போன கருவாட்டை சாப்பிட்றா போல அடியை பார்த்தல அப்படி வந்து இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்டியன் வெட்டிங் ஷூட் ஒன்று பார்த்துருப்பீங்க. தொடர்ச்சியாக நம்ம சேனலில் ஹிந்து வெட்டிங் ஷூட் தான் ஃபுல்லாகவே வந்து கொண்டிருந்தது. அதுக்காக நாங்கள் இன்றைக்கு உங்களுக்காக வித்தியாசமான கலாச்சாரங்களையும் வித்தியாசமான சம்பிரதாயங்களையும் காட்டணுன்றதுக்காக இந்த முயற்சி ஒன்று எடுத்தினாங்க. இதேபோல் வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வேண்டும்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயமாக இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் குட் ஜெஸ்டி பாய்.